16 வயது இருக்கக்கூடிய ஒரு பொடியன். எத்தனை வயசு? 16 வயசு. 16 வயசு இருக்கக்கூடிய பொடியனை போலீஸ் கைது பண்ணி இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? மிகப்பெரிய கொலை சம்பவத்தினுடைய முக்கியமான குற்றவாளி என்று இந்த பொடியனை கைது பண்ணி இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த சமுதாயம் எப்படி மாறுதுண்டு. இதனுடைய முழுமையான விஷயத்தை தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முதல் கொழும்புல ஒரு சட்டத்தரணி கைது செய்யப்பட்டு இந்த மாசம், அதாவது 26ஆம் தேதி, இன்னும் 3 நாள் தான் இருக்குது, 26ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல்ல வச்சிருக்கிறாங்க. அவர் என்ன செய்திருக்கிறார் என்று பார்க்க போனா, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சமுதாயம் எப்படி மாறுதுன்னு பாருங்க. நான் அடிக்கடி சொல்லும் போது பம்பலா முஸ்பாத்தியா எடுத்துக்கொள்ளுவீங்க. இதனுடைய இந்த போதை பொருளினுடைய விளைவு எங்க போகுதுன்னு பாருங்க. என்னண்டா, அவர் கையும் களவுமாக 130 மில்லிகிராம் ஐஸ் என்ற போதை பொருள் வச்சிருந்த குற்றச்சாட்டனை வச்சிருந்திருக்கிறேன். கையும் களவுமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் கொழும்புல வாழை தோட்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் சம்பவம் நடந்திருக்கு. போலீஸுக்கு ரகசியமாக இப்ப இந்த அரசாங்கத்துல நிறைய விஷயங்கள் ரகசியமாக கொடுத்த வேலைகள் நடக்குது. அப்ப சீக்ரெட்டாக கிடைச்சதன் அடிப்படையில அவரை கண்காணிச்சிருக்கிறாங்க. உடனே வந்து விஷயத்தை செய்ய இல்ல, உண்மையா பொய்யான்றதை கண்காணிச்சு கிட்டத்தட்ட அந்த சட்டத்திரணி கொஞ்சம் சிக்கலான ஆள் தான், போதைப் பொருளோட சம்பந்தப்பட்டிருக்கிறார் எல்லாம் வந்து உறுதிப்படுத்தப்பட்டதன் பிற்பாடு அவர் ஒரு பால் அடைஞ்ச பங்களால ஆள் போதைப் பொருளை பாவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருந்திருக்கு. சோ கையும் களவுமா காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. அந்த 130 மில்லிகிராம் ஐஸ் என்ற போதைப் பொருள் மட்டுமில்லை, அதை பயன்படுத்தக்கூடிய சில கொஞ்சம் ஒரு உபகரணங்கள், அதனுடைய பேருடன் எனக்கு வரல, அந்த உபகரணங்களை எல்லாம் சேர்த்து கைது பண்ணியிருக்காங்க. இவர் பாவிக்கிறது மட்டும்தானா, இல்லடா போதைப் பொருள் விற்பனை செய்கிறீரா, இதற்கு பின்னுக்கு என்னென்ன இருக்குதுன்ற எக்கச்சக்கமான விசாரணைகள் தொடங்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, இவர் 30 வருஷ அனுபவம் வாய்ந்த ஒரு சட்டத்தரணியே இப்படி செய்யறேன்டா. யோசிச்சு பாருங்க. அதுக்காக எல்லா சட்டத்திறனையும் சொல்ல முடியாது, நல்ல நல்ல மனுஷரெல்லாம் இருந்தாலும் இது போல ஆக்களும் சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய ஆக்களும் இருக்கிறாங்கன்றத பார்க்கும்போது எவ்வளவு அவதானமாக நாங்க இந்த சமுதாயத்துல வாழணும்னு யோசிச்சு பாருங்க. உங்களோட பிள்ளைகளை, எங்களோட பிள்ளைகளை எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான் சொல்லுவேன். இப்ப 16 வயது இருக்கக்கூடிய ஒரு பொடியன் ஏன் கைது செய்யப்பட்டான் என்னன்னு பார்க்க போனா, அந்த கொலையை இந்த பொடியன் தான் செய்திருக்கிறார் என்ற மாதிரிக்கு காவல்துறை சொல்லுறாங்க. இந்த சம்பவம் இப்ப இந்த விஷயத்தை தெளிவா சொல்ல போனா, இப்ப 2-3 நாளைக்கு முதல், அதாவது இந்த மாசம் 21ஆம் தேதி, இன்றைக்கு 23ஆம் தேதி, 21ஆம் தேதி புத்தளம் என்ற இடத்துல, தில்லையடி என்ற இடத்துல ஒரு அங்கிள் ஒருத்தர், அதாவது 5 பிள்ளைகளினுடைய அப்பா, அவர வீட்டில இருந்து அவர் ஆட்டோ ஓடுறவர் போல இருக்கு. இன்னொன்று அவரினுடைய மகன் ஒரு ஊடகவியலாளர் போல இருக்குது. அந்த ஊடகவியலாளரினுடைய தந்தை தான் போல அவர் என்ன செஞ்சிருக்காருண்டா, ஆட்டோ ஓடுறவராக்க. அப்ப ஒரு நபர் வந்து கூப்பிட்டு இருக்கார் போல இருக்கு, போயிருக்கிறேன். ஆட்டோ ஓடுறாக்கள் வந்து யார் வந்து கூப்பிட்டாலும் போவாங்க. இப்போ போயிருக்கிறார். போய் அவர் கடும் நேரமாகியும் வரல, ஒரு கொஞ்ச தூரம் போறான்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறார் போல. கன நேரமாகியும் வரல, நல்லா இருட்டாயிருச்சு. அப்ப அதனால இரவு நேரம் தான் போயிருக்கிறார் போல. குடும்பம் வந்து கால் பண்ணியிருக்கான், கால் பண்ணி ஆன்சரே இல்லை. அப்ப அதன் பிற்பாடு ஆளை காணல, விடிஞ்சிருச்சு. இன்னும் அப்பா வரலன்ட்டு குடும்பம் என்ன செஞ்சிருக்காங்கடா, அங்க இருக்கக்கூடிய புத்தளத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி போனவர் வரலன்னு ஒரு முறைப்பாடு கொடுத்திருக்காங்க. அப்ப காவல்துறை உடனடியாக விசாரணையை செய்திருக்காங்க. விசாரணை நடத்தி கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கக்கூடிய அவங்களோட வீட்டுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கால்வாய் மாதிரி ஒரு இடத்துல அந்த காணாமல் போன அந்த ஆட்டோடு அந்த குடும்பத்தினுடைய தலைவன், அந்த குடும்பத்தினுடைய அந்த பிள்ளைகளினுடைய அப்பா ஒரு கால்வாயில உயிரிழந்த நிலையில கிடக்கிறத ஒரு பொதுமக்கள் ஒருத்தர் பார்த்து சொல்லி இருக்கிறேன். அதன் பிற்பாடு விசாரணை இன்னும் சூடுபிடிச்சு அதுல இருந்து இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் பார்த்தா வேறொரு இடத்துல ஆட்டோவும் இருந்திருக்கு போல இருக்குன்னு நினைக்கிறேன், அது எனக்கு சரியா தெரியல. ஆட்டோவும் இருந்திருக்குது. இப்ப இத காவல்துறை விசாரிச்சிருக்காங்க. ஆட்டோவும் எடுத்திருக்கிறாங்க. இப்ப காவல்துறை விசாரிச்சு ஒரு வழியா இன்றைக்கு இதனுடைய முக்கியமான குற்றவாளி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபரை கைது பண்ணியிருக்காங்க. அதுதான் பெரிய ட்விஸ்ட் இல்ல, எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. அந்த பெடியண்ட வயசு 16 வயசு. அந்த பெடியன் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்ற மாதிரி காவல்துறை சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, என்ன அதனுடைய பின்னணி என்று பார்க்க போனா முழுமையா இன்னும் வரல. அந்த பெடியன் என்ன செய்திருக்கலாம், அந்த விசாரணைகளை எல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு எப்படி இருக்குண்டா, போலீஸே சொல்றாங்க, அதாவது இந்த ஆட்டோ டிரைவரை கொண்டு போட்டுட்டு, அதாவது கொலை செய்து போட்டு பணத்தையும் ஆட்டோவையும் எடுத்துட்டு தப்பி ஓடி இருக்கிறார் என்ற அளவுக்கு தான் அந்த விசாரணை வந்திருக்கு. இதற்கு பின்னுக்கு இன்னும் என்னென்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். பணத்தை ஒரு 16 வயசு பொடியன் எடுத்துட்டு போறான், அதுவும் ஒரு கொலை சம்பவம் செய்யறான்டா. யோசிச்சு பாருங்க,
சமுதாயம் எப்பேற்பட்ட ஒரு கேள்விக்குறியில நிக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப குற்றச்சாட்டை வைக்கையில ஒரு 16 வயதுல இருக்கக்கூடிய ஒரு பொடியன் இந்த சம்பவத்தை செய்கிறான், கைது பண்ணப்பட்டிருக்கான் என்றால் கட்டாயம் நிச்சயமா ஒரு போதைப் பொருள் பாவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். இல்லண்டா இந்த சம்பவத்தை செய்யறதுக்கு அவ்வளவு துணிச்சல், அவ்வளவு ஒரு தைரியம், அவ்வளவு ஒரு அது வரவே வராது எனக்கு தெரிஞ்சு. அப்ப அந்த போதைப் பொருள் இது பாவிக்கிறதுக்கு பணம் இல்லைன்னா இது போல செய்ய தோணலாம். ஆனா அதுக்காக அந்த பெடியன் உண்மையாகவே என்ன காரணம் என்ன விஷயம் என்ற முழுமையான விசாரணை முடியல. இதுவரைக்கும் வந்திருக்கிற விசாரணை இதுதான். இதை கேட்கும் போது யோசிச்சு பாருங்க. நான் ஒவ்வொரு நாளும் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஐஸ், இந்த டெப்லெட், இந்த கூஸ் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த போதைப் பொருள் எல்லாம் சமுதாயத்துல பள்ளிக்கூடங்களுக்குள்ளிக்கே அந்த அளவுக்கு வந்துட்டு மிக மிக அவதானமாக பெற்றோர்களே உங்களோட பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, கடும் கவனமாக இருங்கன்னு சொன்னா சில நேரத்துக்கு சில பேர் இந்த காணொளிகளுக்கு கீழே கருத்துக்களை பதிவிடுவாங்க. அட பேயா அப்படியெல்லாம் இருக்கா, நீ சொல்ற மாதிரி எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்ல, அப்படியெல்லாம் பள்ளிக்கூடத்துக்குள்ள இல்ல, சமுதாயம் எல்லாம் நல்லாதான் இருக்கு, நீ சும்மா போய். நான் ஒரு சொல்ற செய்தி ஒரு செய்தி கூட பொய்யான செய்தி சொல்லவும் முடியாது. ஏன் ஒரு செய்தி பொய்யாக நான் சொல்லிட்டேன்டா என் மீது விருப்பமான ஆட்களும் இருப்பாங்க, விருப்பம் இல்லாதவங்களும் இருப்பாங்களோ. அது பொய்யா இருந்தா காவல்துறை ஒரு சொல்லி என்னைய உடனடியாக கைது பண்ணலாம். அவ பொய்யான செய்தி சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. இது வரைக்கும் நான் சொன்ன செய்திகள்ல சொன்ன சம்பவங்கள்ல ஒன்று கூட பொய் இல்லை. ஆனால் சில பேர் அப்படி யோசிக்கிறது, நான் கதைக்கிறது எனக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ என்னுடைய சமுதாயத்துக்கோ மட்டுமில்லை, இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒரு செய்தியாக மட்டும் அதை சொல்லிட்டு கடந்து போறது எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. ஒரு சட்டத்தரணி ஐஸ் என்ற போதைப் பொருளோட கைது செய்யப்பட்டு 26ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கு. 16 வயசு இருக்கக்கூடிய ஒரு பொடியன் கொலை சம்பவத்தை செய்யறான். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சமுதாயத்தினுடைய ஒரு பயத்தை யோசிச்சு பாருங்க. கடவுளே, உண்மையாகவே மிக மிக அவதானமாக இருங்க பெற்றோர்களே. சின்ன சின்ன வயசுல பிள்ளைகள் இந்த போதைப் பொருளை பாவிக்கிறதுக்கு இலகுவாக ஈஸியா மிக மிக வேகமாக அடிமையாக தொடங்கிட்டாங்க. கடும் கவனமாக இருக்கணும். நாளைக்கு எல்லை கடந்து போனதுக்கு பிற்பாடு என்னதான் கதைச்சு என்னதான் பேசி ஒற்று பயனும் இல்லை. அதை விட இன்னொரு சந்தோஷமான விஷயம் ஒன்றையும் பார்க்க கிடைச்சது. யாழ்ப்பாணத்துல சுன்னாகம்ன்ற இடமுட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அடிக்கடி நான் சொல்ற செய்திகள்ல விஷயங்கள்ல கூடுதலா சுன்னாகம்ன்றது வரும், மல்லாகம்ன்றது வரும், போதைப் பொருள், லஞ்ச ஊழல், அது இதெல்லாம். அப்பேற்பட்ட அந்த மாதிரியான இடங்கள்ல இடத்தில் அந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்குதுன்றனால அந்த இடத்தை நான் தப்பு சொல்லல. அந்த சுன்னாகம்ன்ற போலீஸ்ல ஒரு தமிழ் பொறுப்பதிகாரியா நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அவரும் இந்த இடைத்தரகர்களை நம்பத்தவில்லை, நேரடியா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நேரடியா வாங்க சொல்லுங்க, நான் சிறந்த சேவையை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். அவரினுடைய கடமைகள் இன்றைக்கு பொறுப்பேற்று இருக்கிறார். அவர் கோவிலுக்கெல்லாம் போய் சில வழிபாடுகள்ல எல்லாம் ஈடுபட்டு அதை சரியான முறைப்படி பொறுப்பேற்று இருக்கிற அதை பார்க்கக்குள்ள கடும் சந்தோஷமா இருந்தது. முக்கியமான சில நபர்கள் எல்லாம் சந்திச்சு அவருக்கு மாலை அணிவிச்சு பாராட்டுக்களை தெரிவிச்சு சிறந்த சேவையை செய்யணும் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உண்மையாகவே ஒரு போலீஸ் காவல்துறைன்றது எவ்வளவு முக்கியம் என்றால் அவர்கள் தான் இந்த ஒரு தேசத்தை இந்த சமுதாயத்தை கட்டி எழுப்புற, பாதுகாக்கிற, போதைப் பொருளை தடுக்கிற, சிறந்த எதிர்கால சந்ததியை உருவாக்குற கடமை அங்கதான் இருக்கு. அதனால அந்த இடத்துல தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் முழுமையாக வாழக்கூடிய ஒரு இடத்துல தமிழ் மொழி பேசக்கூடிய தமிழ் என்றக்குள்ள இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த பொறுப்பதிகாரி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் அந்த பொறுப்பதிகாரி பயன்படுத்தணும்ன்றது அவருக்கும் தெரியும். இருந்தாலும் அதை அவர் மனசுல வச்சுக்கொண்டு வேலை செய்தார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேலையாக மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு புரட்சியாக அதை அவர் பயன்படுத்தினா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். தமிழ் போது இன்னும் அடுத்த கட்ட சந்தோஷமா இருக்கு. நன்றி சொந்தங்களே.